ம். என் செல்வங்களே செல்வங்களே வணக்கம். தாத்தா வணக்கம் தாத்தா. என்ன தாத்தா, உங்களை பார்த்தா ஃபுல்லாக கருப்பாக இருக்கிறீங்களோ? நீங்கள் தாத்தாவா சின்ன பையனா தெரில, ஃபுல்லாக உங்களை பார்த்தா கம்ப்ளீட்டாக கருப்பாக இருக்கிறீங்களோ? ஆம் செல்வங்களே, பார்ப்பதற்கு நான் கருமையாக காணப்படுகிறேன். பல ஆண்டுகளுக்கு முன் என்னுடைய வீட்டில் சிலர் வேறு தெரிந்தவர்கள் நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு முறை அதில் இருந்த ஒரு பெண்மணி பட்டதாரி, எம்எஸ்சி பட்டதாரி, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், அவருடைய கணவன் இஎன்டி சர்ஜன். அவர்கள் எங்களுடைய நண்பர்களாக இருந்தார்கள். எங்கள் வீட்டில் சில நாட்கள் குடியிருந்தார்கள். அப்பொழுது அந்த பெண்மணி என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார்கள். அதாவது, அங்கிள், என்னை அழகாக அங்கிள் என்னை அழைப்பார்கள். அங்கிள், உங்களை பார்த்தா நீங்கள் கருமையாக இருக்கிறீர்கள். வெளி தோட்டத்திற்கு கருமையாக கருமை நிறம் படைத்தவராக இருக்கிறீர்கள். நாங்கள் இவ்வளவு நாள் பழையதிலிருந்து நாங்கள் ஒன்றை தெரிந்து கொண்டோம். உங்கள் உள்ளம் தூய்மையாக இருக்கிறது, வெண்மையாக இருக்கிறது. அங்கிள், உங்களை பார்த்தா எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வீட்டில் நாங்கள் குடியிருப்பது எங்களுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னது எனக்கு இன்று வரை மனதில் பதிந்து விட்டிருக்கிறது. என்ன சொன்னார்கள்? உங்களை பார்ப்பதற்கு கருமை நிறமாக இருக்கிறீர்கள் வெளி தோற்றத்திற்கு, ஆனால் உங்கள் உள்ளமோ தூய்மையாக இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார்கள். அதை என்னால் மறக்க முடியவில்லை. எங்கே மறந்து விடுவனோ என்று நீங்களும், தாத்தா, உங்களை பார்க்கறதுக்கு எல்லாம் ஃபுல்லாக கருப்பாக்குறீங்கன்னு சொல்கிறீங்களோ, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. ஏன் ஏன் நண்பனே, ஏன் நகா, நீங்கள் சொன்னதுனால எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்துச்சு. ஓகே என் செல்வங்களே, நான் இங்கே வந்து என்னத்தை யோசிச்சுக்கிறேன்னு சொன்னால், உயிரினங்களுக்கு ஆடு மாடு கோழி கொக்கு பறவைகள் மீன் வகைகள் புழுக்கள் பூச்சிகள் இவைகளுக்கெல்லாம் 5 அறிவு இருக்கிறது என்று கேள்விப்பட்டோம். அது உண்மைதான். மனுஷனுக்கு ஒரு அறிவு அதிகமாக இருக்கிறது, சிந்தித்து செயல்படக்கூடிய அறிவு, அதுவும் உண்மைதான். நான் அதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து உண்மை என்று தெரிந்து கொண்டு உங்களிடம் உண்மைத்தான் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஆனால் இந்த தாவர வகைகள், புல் பூண்டு செடி கொடி மரம், இவைகளுக்கு கொஞ்சமான அறிவு இருக்குதா? அதாவது அதுங்களுக்கு நமக்கு இருக்கிற மாதிரி சென்ஸ் இருக்குதா அப்படின்னு நான் ஆராய்ச்சின்னு இருக்கிறேன். என் ஆராய்ச்சிக்கு எதுவும் தென்படவில்லை. நமக்கு புத்தியை கொடுத்த இறைவன்
இந்த மரம், செடி, கொடி, புல், பூண்டு இவைகளுக்கு சென்ஸு புத்தி கொடுத்துருக்காரா அப்படின்ட்டு நான் யோசித்துன்னு இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? சொல்லுங்களே என் கண்களே, சொல்லுங்களே. யோசித்து வைங்கோ. நான் அதுக்குள்ளே ஏதாவது யோசித்து பார்க்குறேன். ஆனால் சிலதுக்கு இந்த சில அறிவு இருக்குது. சாதாரணமாக ஒரு செடி இருக்குது, அந்த செடி மேலே அப்படி விரல் வச்சா அது அப்படியே சுருங்கிடும். பாருங்கள், அதுக்கு வந்து இந்த சென்சிட்டிவிட்டி இருக்குது. தொட்டால் உணரக்கூடிய இது இருக்குது. அது அதை தொடுவதை அது விரும்புவதில்லை. நம் கை அந்த செடி மேலே பட்ட உடனே அது அப்படியே சுருங்கி போகுது. அதே போல் ஒரு மரம் இருக்குது, அது சாயங்காலம் ஆனால் அது அப்படியே வதங்கி போன மாதிரி ஆகிடுது. அது எப்படி? ஆராய்ச்சி பண்ணலாமா? வணக்கம்.